எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? எம்டிஎன் பாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல நம்ம புதுசாக ஒரு பவர் டில்லர் வாங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஓட்டின பவர் டில்லர் என்னாச்சுன்னா, அதுவும் இதுக்கு மேலே ஓட்டும், இதுவும் இதுக்கு மேலே ஓட்டும். இது ஆனால் நம்மளுக்கு வந்து ஓனாக வாங்கிடுச்சு. எதுக்கோசரம் மெயினாக வாங்கினோம் அப்படின்னா, தேக்கு தோப்புக்கோசரம் வாங்கினோம். அதனால் பார்த்தீங்கன்னா, சரி வாங்கி எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுறதோட அவங்களே அன்பாக்ஸ் பண்ணி பிரித்து தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன வேலை பண்ணால் அசம்பிள் பண்ணுற வேலை, அது மட்டும் நம்ம வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டு பாருங்கள். இந்த வண்டி எந்த கம்பெனியில் வாங்கியிருக்கு அப்படின்னா, எம்டிஎம் காவேரி பவர் டில்லர் 7.5 HP. ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30 ரூபா கிட்ட ரவுண்டாக வந்துடுச்சுங்க. அங்கே வந்து ஏற்றி விட்டது, அப்புறம் நம்ம வாங்கினதை திருப்பி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு ரவுண்டாக நம்மளுக்கு ஒரு 30 ரூபா வச்சு நட்டு, போல்டு, ஸ்பேனர் அது இதுன்னு எல்லாமே வந்து கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்னென்னா, இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மிஷினை வந்து 3 மணி நேரம் ஓடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, மிஷினோட பற்றி பார்த்திங்கன்னா வந்து சப்பானி, டயரு அது இதெல்லாம் கொடுத்துட்டு விட்டாங்க. சரி, இது பேசிக் என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு வந்து கழட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொட்டாட்ரு, அப்புறம் ஹேண்டில் பாரு, பார் கலப்பை இந்த மாதிரிலாம் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கணும். இதே வந்து நீங்கள் வந்து கம்பெனிலேருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து வந்ததுனால நான் வந்து சரி நாமளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது போக டெமோ வீடியோ அவங்க அமுச்சு விட்டாங்க. அந்த டெமோ வீடியோ வச்சு தான் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து தனியாக வந்துருந்துச்சு. இது 4 போல்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். அடுத்து ஹேண்டில் அது இதுன்னு தனியாக வந்துடுச்சு. சரி, இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோமா? இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 3 லிட்டர் ஒன்லி பெட்ரோல் மட்டுமே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில், கீர் ஆயில் 2 இருக்குது. இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீர் ஆயில், இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அது போக வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா வந்து ரேஸ் ஒயரு, ரிவேர்ஸ் ஒயரு, கிளச் ஒயர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் தான் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து இந்த நம்ம ப்ளூ கலர் காவேரி பவர் டில்லர் வீடியோஸ் எக்கச்சக்கமாக வரும். அதை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுருங்க. இது டேரெக்டாக வந்து ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து நான் கோயம்புத்தூரே போனேன். என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே போனேன். சாட்டர்டே போயிட்டு புக் பண்ணிட்டு அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு. திருப்பி வந்து சண்டே லீவுன்னு சொன்னதுனால திருப்பி மண்டே காலையில் ஏற்றி விட்டாங்க. திருப்பி நம்மளுக்கு வந்து டியூஸ்டே ஒரு 2 மணிக்கெலாம் வந்து வந்துடுச்சு. திருப்பி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்போ போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சாச்சு. அது போக நம்ம கல்லக்காய் காடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு ரொட்டாட்ரு விட்டு ஒரு சால் ஃபுல்லாக வந்து ஓட்டி முடிச்சாச்சுங்க. அதனால் சரி இந்த மாதிரி டைமில் வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. வண்டி பார்த்திங்கன்னா 43,000ன்னு சொல்லியிருந்தாங்க. மானியம் ஒரு 15,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரவுண்டாக ஒரு 30,000 வந்து ரவுண்டாக சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா வந்து அப்பயே வந்து கடலக்காப்பு வந்து நம்ம வந்து பிடுங்க கிடையாது. அப்பயே வாங்கி வச்சா வண்டியாக சும்மா வீட்டில் இருக்கணும், அதோட டெஸ்டிங் என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்கோசரம் தான் வந்து மெயினாக வாங்கினது. அது போக ஓட்டுறதுக்குன்னா சரி அதை வந்து அப்போ வந்து கடலக்காய் பிடுங்கினதுக்கப்புறம் வந்து வாங்கி வச்சா அப்படின்னா சரியாக போயின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடலக்காய் பிடுங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நேரில் போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டோம். இவங்கக்கிட்ட பவர் டில்லரில் ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்குது. சாப் கட்டர், அப்புறம் நம்ம தட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்டது. பால் மிஷின்னு வேணா பாருங்கள். எம்டியோட கம்பெனி நம்பரை வந்து கான்டாக்ட் கீழே கொடுப்பேன். வேணா ஏதோ ஒரு டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆயில் கீழெலாம் ஊற்றிட்டு பெட்ரோல் வந்து 1 லிட்டர் ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் ரன் பண்ண விட்டுட்டோம். வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர் கண்ணியே வந்து பறிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 மணி நேரம் ஃபுல்லாக ஓட விட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு காலை எந்திரிச்சு ஃபுல்லாக வந்து ஒரு பூஜை போட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஃபீல்டில் ஓட்டுற வேண்டாம் தான். இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு, அதனால் ஃபுல்லாக வந்து புகை பறக்கும். இது பெட்ரோல் ஆன் ஆஃபு, அது மேலே ஒயிட்டில் இருக்கிறது வந்து வண்டி ஆஃப் பண்ணுறது. அந்த கண்ட்ரோல்லாம் தெரிஞ்சுக்கவே கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த 3 மணி நேரம் ஓடுறப்ப தான் நானே ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். சரி, காலையில் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 லிட்டர் பெட்ரோல் வேண்டிய டேங்கை ஃபில் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி ஓட்டுறோம், என்ன இது பார்லாம் எப்படி ஓட்டுறோன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.